சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல் சார். இப்போ குருமூர்த்தி ராமதாஸ் அவர்களை சந்தித்த பிறகு பாஜக எப்படியாவது பாமகவை தக்க வைத்துக் கொள்ள குருமூர்த்தியை தூது அனுப்பியதாகவும், இது எதற்காகன்னா விஜயுடன் கூட்டணி அமைக்க பாமக பேச்சுவார்த்தை ரகசியமாக நடத்தி வந்தது, அதை கண்டினியூ பண்ண விடக்கூடாது அப்படின்னு பாஜக அவசரப்பட்டதாகவும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? விஜயை தூக்கி வைங்க, அவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அவரை டாக்டர் ஐயா மதிக்கல, சீமான மதிக்கிறாரு. இதான் தரவுகள், இதான் தமிழ்நாட்டோட பத்திரிகைகளின் சொல்லல. என்னத்தை சொல்ல? சீமானுக்கு ப்ரூவ்டு லீடர் சீமானுக்கு நிழல் பட்ஜெட் அனுப்பினாரு, அக்ரி பட்ஜெட் அனுப்பினாரு, மன்னியர் சங்க விழாவுக்கு மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தாரு, கலந்துக்க சொன்னார். பெரிய வாழ்த்தை, கலந்துக்கிறதுல சிரமம் இருக்குன்னு சீமான் மிகப்பெரிய வாழ்த்தை கொடுத்தார். தன்னோட சிஷ்ய நாட்டு பேட்டிகளில் போல்றார். விஜய் தொடர்பாக ராமதாஸ்லேருந்து என்ன இருக்குது, விஜய் தொடர்பாக நீ பன்னீர் தெளி சந்தனம் பூசணன்னு மாறி மாறி அன்புமணி ராமதாஸும் விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க. அது ஜான ஆரோக்கியசாமி லிங்கா இருக்கிறார். இதை தவிர விஜய் பாமக கூட்டணிங்கிறதுக்கு என்னங்க எவிடன்ஸ் இருக்கு? ரகசியமா ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. அதாங்க சிஆர் பாஸ்கரன் பேசுறாரு, எல்லாம் தகவல் இருக்கு. நம்ம ஒரு பேச்சுவார்த்தைன்னா உள்ள ரகசியமா போகணும்னா வெளியே ஏதாவது ஒரு இண்டிகேஷன் வேணும் இல்லை? ஸோ அந்த விஜயை வச்சு இல்லை, பாமக இல்லாம அதிமுக பாஜக வடக்க எப்படி ஃபைட் பண்ணிக்கிடுவாங்க? 90 சீட்ல எப்படி திமுக ஃபைட்டே கொடுக்க முடியும்? அந்த கூட்டணியில போறதுல பாமகவுக்கு லாபம் இல்லை. அதிமுகவுக்கு பாமக இல்லைன்னா ஃபைட்டே இல்லையே. அப்ப யாருக்கு யார் தேவை? யாருக்கு யார் தேவை? எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் டாக்டர் ஐயா தேவை. டாக்டர் ஐயா 2009 பார்த்துட்டாரு, 19 பார்த்துட்டாரு, 21 பார்த்துட்டாரு, விக்கிரவாண்டியை பார்த்துட்டாரு. எடப்பாடிக்கு பலம் என்ன, எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி என்ன, எடப்பாடிக்கு ஓட்டர்ஸுக்கு அவருக்கு கண்ட்ரோல் என்ன, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கட் பண்ணி கெப்பாசிட்டி, ஓபிஎஸ் போனது சுத்தமாக போயிட்டுங்கிறதெல்லாம் டாக்டர் ஐயாவுக்கு தெரியும். அப்போ அணி நிற்கணும், திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்கணும். அப்போ ஒன்றுபட்ட பாமக அதிமுக பாஜகவுக்கு தேவை. இவருக்கு தான் பிரயோஜனம் இல்லையே, நோ யூஸ். அதனால தான் அவர் சொன்னார், தனிச்சு போட்டிக்கிட்டே 4 ஜெயித்தோம், கூட்டணியில் 5 தானே ஜெயித்தோம். தரவுகளோட நான் பேசுறேன். ஆசைக்கு பேசுவான் 4 பேர், ஆசைக்கு கருத்து கணிப்புன்னு போலியா மோசடி பண்ணுவான். அணி அமையதுக்கு முன்னாடியே கருத்து கணிப்புன்னு எடப்பாடிக்காக மோசடி பண்ணுவான். நான் அந்த டைப் இல்லை, தரவுகளோட சொல்றேன். தனியா 4 ஜெயித்தோம், கூட்டணியில் 5 தானே ஜெயித்தோம்னு சொன்னா 2009 பார்க்குறாரு, 19 பார்க்குறாரு, விக்கிரவாண்டியை பார்க்குறாரு, 21 5 சீட்டு தான் ஜெயித்துங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப எதிர்ப்பு ஓட்ட கன்சால்டேட் ஆனால் ஸ்டாலின் நம்மளை ஈஸியா தோற்கடிச்சு காட்டிடுவாருங்கிற உணர்வுல அன்பு தம்பி ஸ்டாலின்ங்கிறாரு. இது தரவுகளின் அடிப்படையில் நான் பேசுறேன். நீ ஆசைக்கு பேசுவ, நான் ஆசைக்கு பேசுறோம் இல்லை. நான் சொல்றது கிரெடிபிலிட்டி நிற்குன்னு பேசக்கூடியவன். அதனால என்கிட்ட தரவுகள் கொட்டி கிடக்கும், ஆதாரங்களின் அணிவகுக்கும். மதிப்புக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி போனாலும் இந்த நிலைமையை யார் மாத்துவா? குருமூர்த்தி இந்த பிராக்டிகல் பொசிஷனை மாத்திர முடியுமா? சைத துரைசாமி அண்ணா மாத்திருவாரா? கள யதார்த்தம் இது இல்லாங்க. கள யதார்த்தத்தை மீறி யாருங்க அனுப்பா? நீங்க உடனே அடுத்தால சொல்லுவீங்க ஆன்டி டிஎம்கே கிளைம் பண்றதுல தப்பு இல்லை, ஆளுங்கட்சி எதிர்ப்ப ஒருமுகப்படுத்தல தப்பு இல்லை. ஆனா ராமதாஸ் எப்படி நம்புவாரு? தரை கத்பட்டுக்கு விஜய் வசந்தோட ஓட்டு அதிகம் இல்லை. பக்கத்து புதுச்சேரியில சீமான் 3வது வரும்போது எடப்பாடி 4வது போறாருல்ல. சீமானுக்குள்ள ஈர்ப்பு சக்தி எடப்பாடிக்கு இல்லைல்ல. அப்ப அவரை நம்பி நம்ம எப்படி அவர் தலைமையில நம்ம தேர முடியும்னு ராமதாஸ் நினைக்க மாட்டாரா? ராமதாஸ் அதை நினைக்க மாட்டாரா? திருநெல்வேலியில சீமானும் எடப்பாடி ஈக்குவல் ஓட்டு. சீமான் தனிச்சு நிற்கிறாரு, எடப்பாடி கூட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் முக்கிய தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி கூட்டணி இருக்குது. சகோதரர் முபாரக் எஸ்டிபிஐ முஸ்லீம் பாளையங்கோட்டை கூட்டணி இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா அம்மையார் பிரச்சாரம் சிம்பதி அது இருக்குது. அது இருந்தும் சீமான அளவுக்கு தான் ஓட்டு எடுக்கிறாருன்னா அதை ராமதாஸ் யோசிக்க மாட்டாரா? விக்கிரவாண்டியில தன்னோட அதிரடியை நம்பி களத்துக்குள்ளே வராத எடப்பாடியை நான் சிஎம்மா சொல்லணுமா? சீமான் துணிச்சலா நின்னார. ஈரோடு கிழக்கில் டெபாசிட் பேரணும்னு களத்துக்குள்ள வராத எடப்பாடியை நான் சிஎம்மா சொல்லணுமா? எனக்கு என்ன அவசரம் வந்து, எனக்கு என்ன லாபம் வரும்? நோ யூஸ். அப்ப உங்களுக்கு பாமக தேவை, ஒன்றுபட்ட பாமகவுக்கு 35 சீட்டு கொடுங்க.
கூட்டணி பேசிக்கலாம். ம். இதுதான் டாக்டர் ராமதாஸுக்கு இதா இருக்கும். ம். முதல்ல ஒன்றுபட சொல்லுவாங்க. சரி ஒன்றுபடலாம். 35 எம்பி எம்எல்ஏ சீட்டு கேரண்டி பண்ணி கொடுங்க. 35+1. நாங்க இல்லைன்னா நீங்க ஃபைட் பண்ணிட மாட்டீங்க. நாங்க இல்லைன்னா உங்களுக்கு 90 சீட்ல அணி இல்லை. இதுதான் டாக்டர் ராமதாஸுக்கு கருத்தா இருக்கும். ம். எந்த சூழ்நிலையிலும் வில் போற விடக்கூடிய தலைவர் அல்ல டாக்டர் ராமதாஸ். யார் தலைவரத்துக்கு போயிருக்கா? அன்புமணி ராமதாஸ் டாக்டரையாவை தேடி போயிருக்காப்புல. டாக்டரையா தான் வன்னியர் ஓட்டுக்கு கிங்குன்னா ஒரு 4.5% ஓட்டு தான். நான் அதை தாண்டி பெருசா இல்லைங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டா டேட்டாவோட பேசணும். 4.3 ஒரு 4.5% ஓட்டு வர மேக்சிமம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார். அதுலேயே டிஸ்பியூட் இருக்குது. அது ஓகே. 4.3 எடுத்ததே அவருக்கு ஓட்டாட்ட அதை கொடுத்துடலாம். ஸோ இந்த அரசியல் அரங்கத்துக்குள்ள திமுகவுக்கு ஃபைட் கொடுக்கணும்னா ஒன்றுபட்ட பாமக இல்லைன்னா இல்லை. அதை ஆடிட்டர் குருமூர்த்தி உணர்றாரு, சைதை துரைசாமி உணர்றாரு. ஆனால் ஒன்றுபட்ட பாமக அதிமுக போறதுல 9ல் காலி, 19ல் காலி, 21ல் ரொம்ப மோசம், விக்கிரவாண்டி பல்லிழிக்குது, பொசிஷன் நிலைமை கவலைக்கிடங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு தெரியுது. ஸோ இது இப்படி தான் இழுத்துட்டு போகும். உடனே ஒன்றும் நடக்காது. மோடிக்காக பாஜகவுக்கு ஆடிட்டு முயற்சி பாராட்டத்தக்கது. பலன் கொடுக்குமான்னு சொன்னா பலன் இல்லாம பலன் கொடுக்காது. இதுதான் யதார்த்த நிலைமை. பொறுத்திருந்து பாருங்க. இன்னொரு பக்கம் பாஜக தலைவர்கள் ஒன்றை விட்டு ஒரு நாள் விஜய கூட்டணிக்கு மறைமுகமா கூப்பிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது பாஜக அப்சர்வர் அரவிந்த் மேனன், சுதா ரெட்டி எல்லாம் தெளிவான அறிவோட இருக்காங்க. பவன் கல்யாண் வாக்கெடுத்தவரு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அல்லு அர்ஜுன் பெரிய கூட்டம் வந்து வாக்கெடுக்க வரால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. சிவாஜி கணேசன் வாக்கை நிரூபிக்கல, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஜானகிக்கே பெரிய இதாகி போச்சு. ஸோ வாக்கை நிரூபிச்சாரு, விஜயகாந்த் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. ஸோ வாக்கை நிரூபிக்காத ஒருத்தரை கூப்பிட்டு இருக்காங்கன்னா பாஜகவின் பலகீனத்தை காட்டுது. திமுக அணி வெற்றி உறுதினு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு தமிழிசையும் நயினாரும் பலன் நிரூபிக்காத ஒருத்தரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? அகில இந்திய அளவுல ஆட்சியில் இருக்க கட்சிக்கு அந்த அசஸ்மெண்ட் எல்லாம் தெரியாம கூடும். அது அப்சர்வருக்கு தெரியுதுன்னு சொல்றலாங்க. சுதாகர் ரெட்டிக்கும் அரவிந்த் மேனனுக்கும் நான் பார்த்துட்டு தானங்க வரேன் அவங்கள. சுதாகர் ரெட்டி தெளிவா சொன்னாருங்க, யூ ஆர் கரெக்ட். விஜய் பவன் கல்யாண் இல்ல, அல்லு அர்ஜுன் தானே சுதாகர் ரெட்டி தெளிவா சொல்றாருங்க. நான் சுதாகர் ரெட்டி பேசிட்டு தானங்க சொல்றேன். அவருக்கு தெரியுது இல்ல, சுருடான லீடர், எக்ஸ்பீரியன்ஸ் லீடர். இவங்க விஜய்க்கு பிரச்சார வலிமை தவிர விஜய்கிட்ட இன்னைக்கு என்ன இருக்குது? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்க. விஜய் கூட்டம் இருக்குது இல்ல, கூட்டம் எப்படிங்க ஓட் ஆகும்? சிவாஜிக்கு வராத கூட்டமா என்றது ஹீரோன்னு நீங்க 24ல விஜய் நிரூபிச்சுட்டு ஒரு வாக்கு வலிமை இருந்து கூப்பிட்டாலாவது. லோக்கல் பாடி எலெக்ஷன் நிரூபிச்சது போதாதா? அதெல்லாம் ஃப்ராடுங்க. அந்த ஃப்ராடை உங்களை மாதிரி காதுல பூச்சுத்துறோம் நம்புவோம். என்கிட்ட வந்து அந்த ஃப்ராடு தனத்தை சொல்லாதீங்க. ஃப்ராடு பசங்க என்ன சார்? ஃப்ராடு தாங்க அது. விஜய் மக்கள் மன்றத்தின் சார்பாக நின்று அது ஃப்ராடு சார். அது பக்கா ஃப்ராடு சார். அது மோசடி சார். அது உட்கார வைங்க விஜய்க்கு ஆள் ஒருத்தர, நானும் உட்கார்றேன், உங்க முன்னாடியே பேசிடுவோம் அந்த மோசடித்தனத்தை லைவ் டெலிகாஸ்ட் போட்டு. இல்ல தினத்தந்தி போட்டாங்கன்னா தினத்தந்தி ஆளை உட்கார வைங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டாங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டரை உட்கார வைங்க, அல்லது சவுக்கு சங்கரை உட்கார வைங்க, அல்லது கஸ்தூரி சங்கரை உட்கார வைங்க, அல்லது ஆதன் மாதேஷை உட்கார வைங்க. ஆதன் மாதேஷ் தான் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதையா நீங்க திரும்ப கேட்குறீங்க? இல்ல விஜய் அவர்கள் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தா அது அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் சார். ஒரு பிரச்சார பலம் தவிர ஒருத்தர் கையில வராத ஓட்டை எப்படி சார் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? சீமான் மேல வைத்தறிச்சலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலையும் அரசியல் தெரியாதவங்க பேசுறாங்க. நம்பர் 1 இதுல ரங்கராஜ் பாண்டே சார். ரங்கராஜ் பாண்டேக்கு போதுமான அரசியல் அறிவு இல்லை. பலன் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு தெரியல. சிவாஜி கணேசன் ஜானகிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலீங்களாங்க. சிவாஜி நின்ன தொகுதியில எல்லாம் ஓட்டு கம்மி. ஒருவேளை ரங்கராஜ பாண்டேக்கு வயசு கம்மியா இருக்கும். 89ல் என்ன நடந்ததுன்னு தம்பிக்கு புரியாம இருந்திருக்கும். பலன் நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானகி 50 சீட்டு கொடுத்து அவ்வளவும் அவுட்டு. 5%, 6%. விஜய ரகுநாத தொண்டைமானும் கன்னியாகுமரி ராதாகிருஷ்ணனும் சிவாஜியும் தான் டெபாசிட் வாங்கினாங்க. எங்கேயும் வாங்கல. மக்களுக்கு சந்தர்ப்பாதமா நினைப்பான். இப்போ நீங்க கருத்து கணிப்பெல்லாம் நேத்து சீமான் வந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் தமிழ்ல இருந்து வந்ததும் போது விஜய் மௌனமா இருக்காங்களே, காலி போயிட்டுன்னு சினேகன், கவிஞர் சினேகனை அடிச்சு தள்ளிட்டாரு விஜய. தமிழர்களே சிரிக்கான். இவ்வளவுக்குள்ள ஒரு சுயநலவாதியா சந்தர்ப்பவாதியா வாய் துறக்குமா இருக்கிறீங்கன்னா இவருக்கு வியாபாரம் தான் முக்கியம். ஏன் ஜனநாயகம் கட்சி பட ஹீரோ விஜய் தாவேகா கட்சி தலைவர் விஜயை கொன்னுட்டார, முடிஞ்சு போச்ச.
இவ்வளவுக்குள்ள ஒரு சுயநலவாதியா, அரசியல் வியாபாரியா, பச்சோந்தியா விஜய் இருக்காருன்னு கூட இருக்கவரே சொல்றானே. காசு வாங்கிட்டு வேலை பார்க்குற ஜான் ஆரோக்கியசாமி தவிர ஆதவர்ஜுனாவே கமெண்ட் பண்றாராம். எடப்பாடி பழனிசாமி கமெண்ட் பண்ண மாதிரி என்னையா இவர் சீமான் சொன்னதை ஸ்ட்ராங்காக சொல்லி கர்நாடகாவுக்கு எதிராக நின்றுருந்தா தமிழ்நாட்டில் லீடர்ஷிப் எப்படி போயிருக்கும். இப்போ சீமான் கிட்ட இஷ்யூவை விட்டுக்கிட்டு அம்பவா பரிதாபமாக இருக்கிறாரு, பொலிட்டிக்ஸ்னா என்னன்னு தெரியலன்னு ஆதவர்ஜுனாவே சொல்றாராம். ஆதவர்ஜுனாவை மறுக்க சொல்லுங்க, சொல்லலைன்னு அவரே பேசுறாராம். ஸோ விஜய்ங்கிறவர் இதிலே முடிஞ்சு போனார. நீங்க 24ல் பலத்தை நிரூபிச்சிருந்தா விஜய் ஒரு ஆளு. பலம் நிரூபிக்காத விஜய்க்கெல்லாம் இந்த மேட்டர்லேயே அவர் செல்வாக்கு போயிட்டு. ஆதவர்ஜுன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிய ஒருமையில பேசுறாரு, தப்பு. அதிமுகவுல இருந்து ஒரு ரியாக்ஷன் வரலையே. விஜய் வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, வேணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் சிவாஜி வேணும்னு ஜானகி நினைச்ச மாதிரி. தங்களுக்கு வேற போக்கடம் இல்லை, வழி இல்லை, அதனால பலம் நிரூபிக்காத சிவாஜி வேணும்னு ஜானகி நினைச்ச மாதிரி ஜானகி நிலைமையில இருந்து ஜானகிக்கு மாதிரி எடப்பாடியும் இருந்து அதை நினைக்கிறார். அதுக்கு ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் அதுக்கு ஊதுகுழலா இருக்கிறாங்க. பலம் நிரூபிக்காதவருங்க விஜய், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்க, லைக் சிவாஜிங்க. நீங்க 24 ப்ரூவ் பண்ணா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ப்ரூவ் பண்ணாத ஒருத்தருக்கு இருக்காருன்னா அவர் ஜானகி மாதிரி எடப்பாடி பழனிசாமி பலகீனமா இருக்காருன்னு அர்த்தம். ப்ரூவ் பண்ணாத ஒருத்தருக்கு அது 0% நீங்க சொல்றீங்கல்ல. ப்ரூவ் பண்ணா பெர்சன்டேஜ் வரும் சார், எக்ஸோ ஒய்யோ வரும், நான் மறுக்க வரல சார். ப்ரூவ் பண்ணாதவரை அவர் 0 தானே சார். ப்ரூவ் பண்ணாதானே சார் அது ஓட்டு. இப்ப எடப்பாடி ப்ரூவ் பண்ணாதவருக்கு சீட்டு கொடுத்துட்டாருன்னா அவர் ஜானகி சிவாஜி கொடுத்துற மாதிரி போக்கடம் இல்லாம வழி இல்லாம கொடுக்குறாருன்னு அர்த்தம். சில மூத்த பத்திரிகையாளர்கள் கூட சொல்றாங்களே 15% 20% கூட இருக்கும். எங்க அது சீமானுக்கு 8.2 எடுத்ததை பிடிக்காத பிறமொழியாளர்கள் வன்மமும் காட்சி புரிஞ்சும் கொண்டவங்க சொல்றதுங்க. 24ல் விஜய் நிக்கலங்க, நின்று விழுந்தாதாங்க அது ஓட்டு. பவன் கல்யாணுக்கு தாங்க ஓட்டு. அல்லு அர்ஜுன் பல நிரூபிக்காதவருங்க. அதனால ஜெகனுக்கு எந்த லாபம் இல்லைங்கிறத சுதாகர் ரெட்டி தெளிவா சொல்றாரு. சுதாகர் ரெட்டிக்கு தெரிஞ்ச அரசியல் விவரம் தமிழக பாஜக தலைவர்களுக்கு தெரியலங்க. தேமுதிக திமுக கூட்டணி போகுதுங்களா சார்? வாய்ப்பு இருக்குங்க. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் வாய்ப்பு இருக்குங்க. இடம் இருக்கா ஸ்டாலின் கொடுக்கறதுக்கு? அது ஸ்டாலினுக்கு லுக் ஆப்டர். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி. நன்றி சார். நன்றி.